திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 13 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் 13. திருச்சிற்றம்பலம். பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் தங்கம் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் தங்கள் மனம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்றிசைந்த எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூம்பூனல் பாய்ந்தாடேலோரம் பாவாய். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கன் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். இறைவியின் திருக்கண்கள் போன்று பசிய குமளையின் கரிய பூக்களை உடைமையாலும் இறைவரது திருமுகம் போன்று செந்தாமரையின் குளிர்ந்த பூக்களை உடைமையாலும் இறைவியின் திருக்கைகளில் அணிந்துள்ள வளையல்களாகிய குறுகினம் போன்று அங்கே நீர்ப்பறவைகளாகிய குறுகினத்தை உடைமையாலும் மேலும் இறைவர் அணிந்துள்ள பாம்புகள் போன்று நீர்ப்பாம்புகளை உடைமையாலும் தங்கள் அகத்து உயிரின் அழுக்காகிய ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் நீக்கிக் கொள்ளும் பக்குவமுடையார் இறைவரிடத்தும் வந்து சேருவது போன்று தங்கள் உடலின் புறந்தழுக்கை நீக்கிக் கொள்ள விரும்புவோர் வந்து சேர்தலினாலும் எங்கள் தலைவியாகிய உமையம்மையாரை தலைவராகிய சிவபெருமானையும் போன்று அமைந்துள்ள நீர் மிகுந்த குளத்தில் உடல் அமுங்கும்படி தாவி தாவி எம் கைகளில் அணிந்த சங்க வளையல்கள் ஒலிக்கவும் கால்களில் அணிந்த சிலம்புகள் அவ்வொலியோடு கலந்தொலிக்கவும் தனங்கள் பொலிவடையவும் முழுகும் நீர்மேலே எழவும் தாமரை பூக்களையுடைய நீரில் குதித்து முழுகுவோமாக. எங்கள் வழிபாட்டிற்குரிய பாவையாகிய பார்வதி அம்மையாரே நீயும் நீராடி அருள்வாயாக என பொய்கையை இறைவரோடு ஒப்பிட்டு கூறியது இப்பாடல். செங்கமல பைம்போதை இறைவர் திருக்கண்களுக்கும் ஒப்பிட்டு கூறலாம். இறைவிக்கு அங்கம் கை குறுகினம் வளையல், மடுவுக்கு அங்கம் குறுகினம் அடைய நீர்ப்பறவு, குறுகினம் சொற்சிலேடல், பின்னும் என்பதற்கு பிணைந்து கிடக்கும் என உரைக்கலாம். அரவம் நீரிலுண்டலாகும் ஒளியாகும், அப்பொருளில் அதுவும் சொற்சிலேடையாகும். இப்படியன்றி மடு இறைவியையும் இறைவரையும் தனித்தனி ஒத்திருப்பதாக உரைத்தல் வலிந்து கோடலாம். நீராடும் கன்னியர் இருவரையும் சேர்த்து வழிபடும் முறைமைக்கும் பொருந்தாது. இரவியை முற்கூறியது திருவருட் சக்தி பதிந்த பக்குவ நிலையிலேயே சிவபேறு உண்டாகும் முறை பற்றி என்று நாம் அறியலாம். இங்கேயும் பொங்குமொடு எனவும் பங்கைய பூங்குணல் எனவும் கூறியமை கொண்டு இரு நீர்நிலைகளாக கொள்வது வலிந்து கோடலாம். தென்னா ஆடுடைய சிவனே போற்றி, என்னா ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.